கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களினாலே உங்களை நிரப்புவாராக. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய புதிதான கிருபைகளினாலும் நன்மைகளினாலும் நீங்கள் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று சமாதானத்துடைய வாழ கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. நீங்கள் சிந்திக்கிற சிந்தனைகள் எல்லாம் அழிவதற்கான வாய்ப்புகள் உண்டா? இரவு காண்ற கனவுகள் காலையில் மறந்து போயிடுது. பல நினைவுகள் மெமரியிலேருந்து அழிஞ்சிக்கிட்டே போகுது. இந்த நினைவுகள்லாம் நிற்குமா? கற்றுக்கொண்ட காரியங்கள்லாம் என்றைக்குமே ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? இந்த உலகத்தின் கல்வி, உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவாற்றல்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு பல கலைகளையும் பல திறமைகளையும் வளர்த்து கொண்டு வருகிற மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் அது முதிர்ச்சி அடைந்து முற்று பெற்று விடுகிறது. மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு வரும்பொழுது கிட்டத்தட்ட அது எண்ட் ஆஃப் த ஸ்டேஜுக்கு போயிடுது. ஒரு மனிதனுடைய சிந்தனை என்ன, எவ்வளோ தான் சிந்திக்கிறது, எவ்வளோ தான் யோசிக்கிறது, எவ்வளோ தான் கண்டுபிடிக்கிறது, எவ்வளோ தான் படிக்கிறது, எவ்வளோ தான் செயலாற்றுவது, எல்லாத்துக்கும் ஒரு முடிவை காலம் சொல்லுது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். பலவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிய கிருபைகளினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். இப்போ பல கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு. அந்த கோயிலுக்கெல்லாம் வருஷம் அதுக்கு பவர் ரெனியூவல் பண்ணுவாங்க அந்த மேலே அந்த கோபுரத்தில். ஆனால் கர்த்தர் நம்மளை புதுப்பிக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்மளை புதிய கிருபைகளினால தாங்குகிறார். தெய்வத்தை நீங்கள் போய் அதுக்கு பவர் ஏற்ற வேண்டியதில்லை, உங்களுக்கு தெய்வம்தான் பவர் ஏற்றணும். அதுதான் தெய்வம். புதிய நன்மைகளினாலே அவர் ஆசீர்வதிப்பார். இப்போ உங்கள் சிந்தனை மண்டலத்தில் இருக்கக்கூடிய நினைவுகள் எல்லாம் ஒரு நாள் உங்களுக்கு நிச்சயமாக பயன்படும். மரணத்துக்கு அப்புறம் சிந்தனைகள் அழிந்து விடுமா என்று சொல்லி பார்த்தா அதை பற்றி நம்ம நிறையா பைபிளில் தேடி பார்க்கணும். நிறையா பைபிள் அதை குறித்து படித்து பார்க்க வேண்டும். சிந்தனை மண்டலங்களெல்லாம் என்ன செய்யுது? சிந்தனை மண்டலங்களெல்லாம் என்ன செய்கிறது? அவைகளெல்லாம் கர்த்தருடைய கிருபையில் கர்த்தருடைய நடத்துதல் இருக்குமானா உங்கள் சிந்தனைகளெல்லாம் சமாதானத்தில் இருக்கும். சிந்தனைகளை நம்ம பிசாசு கையில் ஒப்பு கொடுத்து உலகத்தில் ஒப்பு கொடுத்தா நிறைய அந்த சிந்தனைகளில் குழப்பங்கள் பதட்டமான சூழ்நிலைகள், வாழ்க்கையில் நெருக்கடியான சூழ்நிலைகளை இது கொண்டு வந்துவிடும். உங்கள் சிந்தனைகள் அத்தனையும் புதுப்பிக்கப்பட்டு புதிய கிருபைகளினாலே நிரப்பப்பட்டு என்றும் உங்கள் வாழ்க்கையில் சிந்தனைகளை வாழ்ந்திட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு உங்கள் சிந்தைகளை இந்த நாளில் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்குள் சமாதானமாய் மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன்.